வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு குறிப்பாக வருவாய்த்துறையில் ஒரு 26 வகையான சான்றிதழ் பெறுவதற்கு மற்றும் பட்டா மாறுதல் உள்ளிட்ட பட்டா உட்பிரிவு போன்ற விண்ணப்பங்களுக்கு 16 நாட்களில் நடவடிக்கை எடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு வருவாய்த்துறையில் ஜாதி சான்று, இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, வாரிசு சான்று என பல்வேறு சான்றிதழ்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து அதற்குரிய டாக்குமெண்ட்டுகளையும் ஆன்லைன்லேயே அப்லோடு செய்தால் அதை விஏஓ, ஆர்ஐ மற்றும் தாசில்தார் அவர்கள் சரிபார்த்து விட்டு சரியாக இருக்கும் சூழலில் அதை ஓகே செய்து சான்றிதழும் ஆன்லைனிலே டவுன்லோடு செய்து கொள்ளும் வழிமுறையும் செய்யப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எளிமைப்படுத்தி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இது நம்ம அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற ஜாதி, இருப்பிடம், வருமானம் மற்றும் வாரிசு சான்று, இறப்பு சான்று, பிறப்பு சான்று இது போன்ற சான்று செல்லும் போதும் மேலும் அதாவது பட்டா மாறுதல்கள், பட்டா உட்பிரிவு இது போன்ற மனுக்களை ஆன்லைனில் தாக்கல் செய்யும் போதும் விஏஓ பொதுவாக லஞ்சம் கேட்பதும் மற்றும் ரெவன்யூ அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதும் இன்றைக்கு அன்றாடம் செய்தித்தாள்களில் பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக ரெவன்யூ துறையில் லஞ்சம் விண்ணை முட்டும் அளவுக்கு தலைவிரித்து ஆடுவது நம் மக்களாகிய அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. இது தொலைக்காட்சி செய்திகள், வலைதள செய்திகள் மற்றும் செய்தித்தாள்களில் நாள்தோறும் வந்த வண்ணம் இருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளும் இதுபோன்ற சிக்குகின்ற வருவாய்த்துறை நபர்களை அவ்வப்போது லஞ்ச வழக்கில் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருவதும் நமக்கு தெரிய வருகிறது. பல்வேறு லஞ்ச வழக்குகள் பதியப்படுவதும் தெரிய வருகிறது. இருப்பினும் கூட இந்த வருவாய்த்துறை இந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யம் மிகுந்த துறையாக நாளுக்கு நாள் வளர்ச்சி பெற்று வருவது நம் கண்கூடாக தெரிந்த நிலையிலும் கூட தற்போது வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார். பொதுவாக நாம் பெறக்கூடிய ஜாதி, இருப்பிடம் மற்றும் வருமானம், வாரிசு சான்று உள்ளிட்ட 26 வகையான ஏனைய சான்றிதழ்கள் ரெவென்யூ துறை மூலம் பெறக்கூடிய அனைத்து விதமான ஒரு குறிப்பிட்ட 26 வகையான சான்றிதழ்களை அவர்கள் மனு தாக்கல் செய்த 16 தினங்களுக்குள் அதை முடித்து வைத்து அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், மேலும் பட்டா மாறுதல்கள் உள்பட்ட மனு, அதாவது பட்டா உட்பிரிவு சம்பந்தமான மனு இது போன்ற மனுக்களையும் 16 நாட்களுக்குள் முடித்து தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததாக தெரிய வருகிறது. அதன்படி வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆகவே இது போன்ற உத்தரவுகள் மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ரெவென்யூ துறை எந்த வேலை நடக்க வேண்டும் என்றாலும் மிகவும் காலதாமதமாகக்கூடிய ஒரு துறையாக கருதப்பட்டு வந்த நிலையில் இவங்க 16 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குறிப்பிடப்பட்ட தீர்ப்பாகவும், மேலும் இந்த மக்களுக்கு அவர்களின் வேலையை சீக்கிரம் முடித்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு தீர்ப்பாகவும் கருதப்படுகிறது. இருப்பினும் கூட இப்போது நாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தின் வழியாக நமக்கு தேவையான தகவல்களை அரசு அலுவலகங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி அந்த தகவல்களை குறிப்பிட்ட தினங்களுக்குள், அதாவது 30 தினங்களுக்குள் வழங்காத அதிகாரிகளுக்கு சம்பள பிடித்தம் உள்ளிட்ட துறை ரீதியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தகவல் பெறும் ஆணையம் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் இது தகவல் பெறும் உரிமை சட்டம் போன்றே சேவை பெறும் உரிமை சட்டம் என்று ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி அந்த சட்டம் கொண்டு வரும் சூழலில் நீங்கள் ஒரு சேவை வேண்டி, ஒரு கோரிக்கை வேண்டி ஒரு அரசு அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தால் அந்த மனு தாக்கலின் பேரில் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள் 10 நாட்களுக்குள்ளாகவோ 15 நாட்களுக்குள்ளாகவோ அந்த சேவையை வழங்கி அல்லது அந்த மனுவை தீர்வு செய்துவிட வேண்டும். அப்படி தீர்வு செய்யாத சூழலில் இருக்கும்போது அந்த கோரிக்கை விண்ணப்பம் செய்த நபருக்கு அந்த அரசு அதிகாரி இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும்
அந்த கோரிக்கையை அந்த மனுவை நிறைவேற்றாத அரசு அதிகாரி, அதாவது தம் கடமையிலிருந்து தவறிய அரசு அதிகாரிக்கு தண்டனை பிறப்பிக்கப்பட வேண்டும். இது போன்ற அம்சங்களை வரையறுத்து இது போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அரசு அதிகாரிகள் பணியாற்றுகின்ற வகையில் சேவை பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு உரிமை சட்டத்தை கொண்டு வந்து அரசு பயன்பாட்டில் கொண்டு வந்தால் அது மிகுந்த சமுதாய மாற்றத்துக்கும் மக்கள் மேம்பாட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுடைய கோரிக்கை விண்ணப்பம் அரசிடம் இருந்து மக்கள் பெறக்கூடிய சேவை குறிப்பிட்ட தினங்களுக்குள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். அரசு அதிகாரிகள் அதற்காக பணியாற்ற வேண்டும். ஏன்னா அரசு அதிகாரிகள் அதற்காகத்தான் அரசிடம் வேலை செய்து கொண்டு சம்பளம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான சேவையை வழங்குவதில் குறைபாடு, நடைமுறை சிக்கல்கள் நிலவுகிறது. இதை களைந்தெடுக்கும் வகையில் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் போதிய விதிமுறைகளின் அடிப்படையில் தற்போதைய கால சூழலுக்கு ஏற்றவாறு கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தினால் மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்குண்டான பதில்களை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம், அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அப்டேட்டட் சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அவ்வப்போது வெளிவருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. நண்பர்களே, அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.